தமிழும் அறிவியலும் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் வயரிங் சிஸ்டம். இப்போது சிங்கிள் ஃபேஸ் வயரிங் சிஸ்டமில் ஒரு போல் காட்டுறேன். இது நம்ம வீட்டுக்கு வர்ற போல். இந்த போலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்னு 2 வயர் வரும். அதாவது ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேஸ் நியூட்ரல் நம்ம லைன் கரண்ட்டு கொடுக்குறோம். இது எனர்ஜி மீட்டர், டிஜிட்டல் எனர்ஜி மீட்டர். இது லைன் கரண்ட்டில் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் இன்னொரு லோடு கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வீட்டுக்கு போகிற கரண்ட்டு. அந்த லோடு கரண்ட்டை ஃபியூஸ் கொடுத்து 32 ஆம்ஸ் ஃபியூஸ் போட்டு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்கான டாட்டாக ஒவ்வொரு நியூட்ரலாக நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸில் கொடுத்து நம்ம டேரெக்டாக இஎல்சிபி கொண்டு போகிறோம். இஎல்சிபி லைன் கரண்ட்டு கொண்டு போகிறோம். இஎல்சிபி அப்படின்னா எர்த் லீகேஜ் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இஎல்சிபியில் கொடுத்துட்டு தூக்கி விட்டோம் நீங்கள் நமக்கு லோடு கரண்ட்டுக்கு சப்ளை பெறும். இது 40 ஆம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நியூட்ரல் கொடுத்துருக்கு, ஃபேஸ் கொடுத்துருக்கு. இந்த 2 நியூட்ரல் ஃபேஸையும் நம்ம டிபி பாக்ஸுக்கு கொண்டு போகிறோம். டிபி பாக்ஸ் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூட் த சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு எம்சிபி 10 ஆம்ஸ் இல்லை 16 ஆம்ஸ் யூஸ் பண்ணலாம். 16 ஆம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏசிக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த டிபி பாக்ஸில் நான் ஒரு ஃபேஸ் லைன் கொண்டு வந்திருக்கேன், எர்த் லைன் கொண்டு வந்திருக்கேன், ஒரு நியூட்ரல் லைன், மொத்தம் 3 வயர் வரும். இப்போ இந்த ஃபேஸ் லைனை பார்த்தீங்கன்னா சுவிட்சில் கொடுத்தாச்சு, 3 சுவிட்ச்லையும் கொடுத்தாச்சு. நமக்கு 3 லோடு நான் காட்டுறேன்னா 3 சுவிட்சில் கொடுத்துருக்கேன். நியூட்ரல் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் போட்டு எங்கேனாலும் கொண்டு போய்க்கலாம் நியூட்ரல் லைனை. எர்த் லைன் நம்ம இதுக்கு கொடுத்துருக்கேன், ஷாக்கெட்டுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் சர்க்கியூட்டு. இப்போ நம்ம மெயின் சர்க்கியூட், அதாவது நம்ம ஒரு மினி மாடலாக பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இது பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம போலில் மாட்டுற 2 வயர், அதாவது எனர்ஜி மீட்டர்லேருந்து வர 2 வயர். அண்ட் எனர்ஜி மீட்டரும் இல்லை, போலும் நம்மக்கிட்ட இல்லாதனால இது மினிமம் நம்ம எப்படி நம்ம இது பண்ணலாமோ அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள், இது ஃபேஸ் அந்த ஃபேஸில் இப்போ முன்னாடி தான் இப்போ தான் இஎல்சிபி வந்திருக்கு. முன்னாடி இந்த ரோட்டரிக்கில் இதுதான், இந்த கீர் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இதை தூக்கி விட்டால் அந்த லோடுக்கு கரண்ட் போகும். லோடுங்கிறது அந்த எக்ஸ்டென்ஷன் போர்டு தான் நமக்கு லோடு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சர்க்கியூட்டு. இது எக்ஸ்டென்ஷன் போர்டில் நம்ம எப்படி வயரிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயர் ஃபேஸு, இந்த இருக்குல்ல இது நியூட்ரல். இப்போ காமிச்ச வயர் இந்த 2மே ஃபேஸு, அதாவது மெயின் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 கம்பி மட்டும் கொடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தனித்தனியாக கொண்டு போகணும். அந்த இருக்குல்ல, இப்போ இதுலேருந்து எல்லு, அடுத்த சுவிட்சிலேருந்து அடுத்த ஒரு எல், 2 ஷாக்கெட்டுக்கும் கொடுத்துருக்கு. இப்போ நியூட்ரல் 2மே இணைச்சி நம்ம ஒரே நியூட்ரலாக கொண்டு வந்தாச்சு. இதுதான் ஒரு மெயின் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மினி எலக்ட்ரிக்கல் வயரிங்கு, சிங்கிள் ஃபேஸ் மினி எலக்ட்ரிக்கல் வயரிங். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபியூஸ் நம்ம மாட்டணும். இப்போ எல்லாமே மாட்டாமல் இருக்குது. இப்போ ஃபுல்லாக நம்ம ஃபியூஸு, அந்த கீர், அந்த ராட்ரி தூக்கி விடுறது. இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் போர்டில் நான் அந்த வயரை சொருகிறேன். அதாவது கரெக்டாக ஃபேஸை ரைட் சைடில் தான் சொருகணும். அந்த ரைட் சைடு நான் சொருகியிருக்கேன், நியூட்ரலும் சொருகியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ரைட் சைடு கரெக்டாக வரும். தெரியும்னு நினைக்கிறேன், ஃபேஸு இண்டிகேட்டிங் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அடுத்ததில் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் அந்த இதில் நான் வச்சு காட்டுறேன், அந்த ஃபேஸ் லைனை வச்சு காட்டுறேன். லைனோட இப்போ இதுவரை சப்ளை வரும். அதுக்கு மேலே நம்ம தூக்கி விட்டால் தான் ஃபியூஸுக்கு சப்ளை போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸை மாட்டினா தான் எம்சிபியோட லைனக் சர்க்கியூட் ஃபேஸ் போகும். இப்போ எல்லாமே ஆஃபில் இருக்குது. நான் பாருங்கள், இப்போ நான் தூக்கி விட்றேன் அந்த கீரை. பாருங்கள், கீரை தூக்கி விட்டாச்சு. நமக்கு அந்த ஃபியூஸ்லேருந்து நமக்கு இது வரைக்கும் சப்ளை போயிடும். எம்சிபி லைன் வரைக்கும் சப்ளை போயிடும். இப்போ பாருங்கள், எம்சிபியிலேருந்து லைன் வரைக்கும் சப்ளை போயிடும். மேலே 2 வயர் போதில்ல, அதெல்லாம் சர்க்கியூட் வயரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கையை எடுத்து பார்த்தா தெரியும், அந்த லைட்டில் லேசாக எரிகிறது தெரியும். பார்த்தீங்கன்னா நமக்கு எம்சிபியை தூக்கி விட்டாச்சு. தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு டெஸ்ட்டர் யூஸ் பண்ணி காட்டுறேன். தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு எப்போவுமே ஃபேஸை மட்டும்தாங்க பிரித்து கொண்டு போவாங்க. நியூட்ரல் எப்போவுமே டேரெக்டாக போயிடும். ஃபேஸை மட்டும்தான் நமக்கு தனித்தனியாக ஃபியூஸு, எம்சிபி, சுவிட்சுன்னு தனித்தனியாக போகும். நம்ம ஃபேஸை எத்தனை டைம் வேணாலும் நம்ம பிரிச்சுக்கலாம். நம்ம ஒரு சேஃப்டிக்காண்டி நம்ம எவ்வளோ டைம்னாலும் பிரிச்சுக்கலாம். அந்த எம்சிபி எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இல்லை. அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோடு கொடுத்து பார்க்குறோம். லோடு ஒரு ஃபேனு, ஒரு டியூப், ஒரு எல்இடி லைட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த ஃபேனோட 2 பின் ப்ளக் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் மாட்டிட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ எல்லாமே ஓடுது. பாருங்கள், எல்லாமே ஓடுது நமக்கு. இப்போ நடுவில் பாருங்கள், அந்த எம்சிபி ஆஃப் பண்ணிட்டா நமக்கு லோடுக்கு நமக்கு சர்க்கியூட்டே வராது. நான் 2மே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ 2மே மறுபடியும் ஆன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ எம்சிபி ஆஃப் பண்ணி காட்டுறேன். இப்போ எதுவுமே ஓடாது. இப்போது எம்சிபி லைன் வரைக்கும் சர்க்கியூட் வரும், அதுக்கு மேலே போகாது.
ஏதாவது ஒரு வீட்டில் நம்ம தனியாக வேலை பார்க்குறோம், நிறையா எம்சிபி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு எம்சிபி மட்டும் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா மெயினையும் போட்டு ஆஃப் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், தூக்கி விட்டாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், நமக்கு இப்போ கரண்ட்டு போச்சு அப்படின்னா நமக்கு எதுவுமே சப்ளை வராது. அது இப்படி தான் நடக்கும். மேலே கரண்ட் வராது. அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். மெயின் சர்க்யூட்டே ஆஃப் பண்ணிட்டேன். டோட்டல் சர்க்யூட்டே ஆஃப் பண்ணிட்டேன். எந்த இதுக்குமே இண்டிகேட்டிங் ஒன்றுமே வராது. இப்படி தான் நமக்கு ஃபேஸை பிரித்து கொடுப்பாங்க. நியூட்ரல் டேரெக்டாக ஒரே 2 நியூட்ரல் தான். கீரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.